அப்போ இந்த நோக்கம் எதுக்காக இதை பண்றாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஊழலை அரங்கேற்று 288 ரூபாய் தான் ரேட்டு ஒரு மெட்ரிக் டன்னுக்கு முதல் 8 கிலோமீட்டர் ஓட்டுவதற்கு, இந்த லாரி ஓட்டுவதற்கு. இதுதான் டெண்டர் கமிட்டி ஃபிக்ஸ் செய்யக்கூடிய ஒன்று. இந்த டெண்டர் கமிட்டியில் மத்திய அரசாங்கத்துடைய ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய இடியும் இருக்கிறாங்க. மாநில அரசுலேருந்து 4-5 அதிகாரிகள் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுட் செக்ரட்டரி இருக்கிறாங்க, அதற்கு பிறகு எம்டி இருக்கிறாங்க, சிவில் சப்ளைஸ்லேருந்து ஜிஎம் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் சேர்ந்து தான் 288 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டெண்டரை முடிவு செய்யும்போது இந்த நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய கொட்டேஷன், ஏன்னா ஒரு கார்த்திகேயம் கந்தசாமி ஒரே ஆள் தான். இப்போ வேறு வேறு ஆட்கள்னு என்ன பண்ணுவாங்க, அரசாங்கம் 288 ரூபாய்க்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, அப்போ நாம 280 ரூபா போடுவோம்னு ஒருத்தர் முடிவு பண்ணுவார். இன்னொருத்தர் இல்லை எனக்கு அது கட்டுப்படி ஆகாது 290 ரூபான்னு போடுவார். அப்போ 280 ரூபா போட்டவர் கட்டுப்படி ஆகுது, அவர் தான் இருக்கிறதே குறைவாக சொன்னார்னு சொல்லி அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் கார்த்திகேயாவும் கந்தசாமியும் ஒரே ஆளுங்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணா ரேட்டு போடலாம், நீ இவ்வளோ போடு நான் அவ்வளோ போடுறேன்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட 598 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அவங்களுக்கு டெண்டர் வழங்கப்படுகிறது. டபுள் த ரேட், 310 ரூபாய் ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அதிகமாக இவங்களுக்கு வழங்கப்படுகிறது. கொட்டேஷன் பேசிஸ்லேயே 320 ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் டெண்டர் போட்டிங்கன்னா இன்னும் காம்படிஷன் வரும், இன்னும் குறையும். அப்போ 4 முறை ஒரு 30 லட்சம் டன் 4 முறை ட்ரிப் அடிக்குது அப்படின்னு நீங்கள் போடுறீங்க, இல்லை 40 லட்சம் டன் 4 முறை ட்ரிப் அடிக்குதுன்னு போட்டிங்கன்னா, இந்த மாதிரி கணக்கு வெவ்வேறு சினாரியோ போட்டுட்டு எப்படி 600 கோடியிலேருந்து 1200 கோடி வரை அரசாங்கத்துக்கு இதில் இழப்பு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. சராசரியாக 992 கோடி ரூபாய் சராசரியாக அரசாங்கம் கிளைம் பண்ணுறது. இந்த வருஷம் நாங்கள் 40 லட்சம் டன் ப்ரொக்யூர் பண்ணுறோம்னு அரசாங்கம் கிளைம் பண்ணுறாங்க. 4 ட்ரிப்புங்கிறது சராசரியான போகக்கூடிய ட்ரிப்பு. அதை வைத்து கணக்கு பண்ணால் 992 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு இழப்பு.